Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Darling Retail. Kitchen appliances up to 60% offer. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ஷார்ட்ஸ் வியர் பண்ணணும்னா நார்மலாவே விமன் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். அப்படி நீங்க சொல்லுங்களேன், இவ்வளோ பெரியத்தோட கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகாது குறையறதுக்கு. அது வரைக்கும் ஷார்ட்ஸ் போடாமே இருந்தா நான் எனக்கு இன்னும் 4 வயசு அதிகமாயிடுங்க. அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் தேவையான்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீ இப்படி போடுறதுக்கு பேசாம அவுத்து போட்டே போகலாம், ஏன் பிக்னியில போகலாம் அப்படின்னு. அது எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் போக முடியும், நீ சொல்லி நான் போக முடியாதுல்ல. தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் பீயிங் மாடர்ன் அண்ட் பீயிங் வல்கர். நான் அந்த வல்கர் சைட் போக விரும்பல. ஒரு பீச்சுக்கு போறீங்க, இல்லை எங்கேயாச்சும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக ஒரு கேஃப் போறீங்க, இல்லை டேட் போறீங்க, இந்த ட்ரெஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். இது டெனிமும் கிடையாது, காட்டனும் கிடையாது, அது ஒரு மாதிரி. இது எப்படின்னா ஒரு சிங்கிள் ஷர்ட் ட்ரெஸ் தான், ஸ்லீவ்லெஸ். க்ராப் டாப்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, யூஸ்வலாக அந்த ப்ளஸ் சைஸாக இருக்கவங்க க்ராப் டாப்ஸ் வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து கீழ் வயிறு அப்படியே தெரியும் அப்படின்னு. நான் வந்து பிளாக் பேண்ட்டோ இல்லை ஸ்கர்ட்ஸ்க்கோ போடும்போது எனக்கு அவ்வளோவா தெரியாது. நீங்க இருக்கிறதே உங்கள்ட்ட காஸ்ட்லியஸ்ட், நான் அப்படியே இதை வாங்கியே ஆகணும்னு என்னோட சேவிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கினேன் அப்படின்னா ஏதாவது இருக்கா? எனக்குலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் கடவுள் கொடுக்கலங்க. எனக்கு சைஸ் ஃபிட் ஆனாலே நான் வாங்குற மாதிரி தான் கடவுள் என்ன படைச்சிருக்காரு. சாரினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த காம்பினேஷன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு காப்பர் சல்ஃபேட் ப்ளூன்னு சொல்லுவாங்க. நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல ஒரு காப்பர் சல்ஃபேட் சால்ட் போப்போம்ல. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ரீல் போட்டிருப்பேன். அதுவும் ஒரு தக் லைஃப் பாட்டு தான், அந்த முத்துமழை சாங். இப்போ நமக்கு பீரியட்ஸ் டைம்லயுமே வந்து ரொம்ப பேண்டீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குல்ல. ஸோ அது எப்படி நீங்க இப்போ ஒரு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏதாவது பர்டிகுலர்லி சூஸ் பண்ணணுமா, இல்லை அது எப்படி? இல்லை, நான் காட்டனே உங்களுக்கு எல்லாத்துக்குமே போதும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக நான் என்னோட ஃபேவரட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்ப இது ஒரு ஷூட்காக நான் கஸ்டமைஸ் பண்ணது தான். இட்ஸ் லைக் ஒரு நியூ இயர்க்காக. ஓகே, ஸோ அதுக்காக கஸ்டமைஸ் பண்ண ட்ரெஸ்ஸு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நைஸ். இட்ஸ் லைக் ஒரு அழகான ஒரு ஃப்ளவர், அந்த டிஷ்யூ ஃப்ளவர்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான் இது. வந்து ஆக்சுவலாக எனக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்து ஷாப் வச்சுருக்காங்க, லைலிஷா போட்டிக்னு. அவங்க கிட்ட இது கஸ்டமைஸ் பண்ணது தான். இதில் என்னென்னா, இது நல்லா டீப் நெக்கு. இது உள்ளேயே பேடட் வந்துடும். நீங்கள் இன்னர்ஸ்லாம் வியர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பின்னாடியும் நல்லா டீப் நெக். இது நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸ் கூட இருக்குது. நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் என்ன அட்டாச் பண்ணுறேன். இது ஒரு சிம்பிளாக ஒன்று போட்டுட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, இல்லை அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு நைட் அவுட் போகிறீங்கன்னா, நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், இது நான் போட்டுட்டு போய் எல்லாரும் என்னை திரும்பி பார்த்துருக்காங்க. எனக்காக இல்லை, இந்த ட்ரெஸ்ஸுக்காக. அதுவும் இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இதுக்கு வந்து நல்ல ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் போட்டுட்டு, ஒரு ஹேங்கிங் போட்டுட்டு, நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டு, நல்லா ரெட் லிப்ஸ்டிக் போட்டு போனால், ஓ மை காட், செம்மையாக இருக்கும் அது. இன்னொன்று ஒன்று தெரியுமா, பிளாக் கலர் பேண்ட் போடும்போது இட் வில் மேக் யூ லுக் தின். ஓகே, நம்மளோட லோவர் போர்ஷன்ல. இன்னும் பிளாக் ஷர்ட்ஸ் கூட அப்படிதான், பிளாக் ட்ரெஸ் கூட. பாடிகான் ட்ரெஸ் வந்து குண்டா இருக்கவங்க போட்டோ ஒரு மாதிரி கட்டா தெரியும். ஆனால் நீங்க பிளாக்ல போடுங்க, ஒண்ணுமே தெரியாது. இட்ஸ் மேஜிக் ஆஃப் பிளாக். அது இப்போ கூலா எங்கேயாச்சும் போறீங்க, ஒரு சம்மர், ஒரு பீச்சுக்கு போறீங்க, இல்லை எங்கேயாச்சும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக ஒரு கேஃப் போறீங்க, இல்லை டேட் போறீங்க, இந்த ட்ரெஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். இது டெனிமும் கிடையாது, காட்டனும் கிடையாது, அது ஒரு மாதிரி. இது எப்படின்னா ஒரு சிங்கிள் ஷர்ட் ட்ரெஸ் தான், ஸ்லீவ்லெஸ். ஓகே, ஸ்லீவ்லெஸ். இது விரும்பாதவங்க உள்ள நீங்க ஏதாவது பிளாக் கலர், ஏதாவது இந்த மாதிரி உள்ள பாடிகான் மாதிரி அந்த டாப்ஸ்லாம் இருக்குல்ல, க்ராப் டாப்ஸ் மாதிரி போட்டுட்டு கூட போட்டுக்கலாம். செம்மையா இருக்கும். இதுவும் இந்த ரீல்ல இந்த ட்ரெஸ் போட்டு நான் ரீல் போட்டேன். அந்த ரீல் கூட 3 மில்லியனுக்கு மேலே போயிருக்கு. இட்ஸ் அ சாங். அது நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்கும் இது. அப்புறம் இந்த சொல்கிறாங்களே க்ராப் டாப்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, யூஸ்வலாக அந்த ப்ளஸ் சைஸாக இருக்கவங்க க்ராப் டாப்ஸ் வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து கீழ் வயிறு அப்படியே தெரியும் அப்படின்னு. நான் வந்து பிளாக் பேண்ட்டோ இல்லை ஸ்கர்ட்ஸ்க்கோ போடும்போது எனக்கு அவ்வளோவா தெரியாது. நீங்கள் என்னோட வீடியோஸை பார்த்தாலே தெரியும். நான் க்ராப் டாப் போட்டால் கீழே அதுக்கான பேண்ட் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கார்கோ பேண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டம்மியை டக் பண்ணிடும். இல்லை டம்மி டக்கர் பேண்ட்ஸ்னே இருக்கு. ஸோ யூ கேன் கெட் இன் அமிடஸ் வெப்சைட்லலாம் கிடைக்கும். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது போட்டிங்கன்னா சுத்தமாக நீங்கள் க்ராப் டாப் போட்டாலும் உங்களுக்கு வயிறு கீழே அந்த தொங்குறது ஃபீலிங்கே இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும். டம்மி டக்கர் பேண்ட்ஸ்னே இருக்கு. டம்மி டக்கர் பேண்ட்ஸ்னே இருக்கு. அதுக்கு வந்து பெல்ட் நல்ல ஒரு இந்த அளவுக்கு அவங்களே இன்பில்ட் பெல்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் வில் டக் யுவர் டம்மி. ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் இந்த போட்டுக்கலாம். அந்த பேண்ட் ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் நான் அந்த ஃபோட்டோ வேணா அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி க்ராப் டாப்ஸ் நீங்கள் நிறைய வியர் பண்ணி நாங்கள் பார்த்துருக்கோம். எங்களுக்கு என்னன்னா, நீங்கள் அழகாக அந்த சின்ன சின்ன ஜீன்ஸ் ட்ரௌசர்ஸ், ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறீங்களா, அது நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு ஷார்ட்ஸ் வியர் பண்ணணும்னா நார்மலாகவே விமன்
வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்ப்பா, இன்னும் வெயிட் ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் எப்பங்க நீங்க சொல்லுங்களேன், இவ்வளோ பெரியத்தோட கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகாது குறையறதுக்கு. அது வரைக்கும் ஷார்ட்ஸ் போடாம இருந்தா நான் எனக்கு இன்னும் 4 வயசு அதிகமாயிடுங்க. அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் தேவையான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம சைஸ்க்கு நம்மளுக்கு ஃபிட் நல்லா இருக்கா அவ்வளவுதான். ஆக்வர்டா இல்லாம இருக்கா. See there is lots of difference between being modern and being vulgar. நான் அந்த வல்கர் சைட் போக விரும்பல. பட் எனக்கு இது எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க, நீ இப்படி போடுறதுக்கு பேசாம அவுத்து போட்டே போகலாம், ஏன் பிக்னியில் போகலாம் அப்படின்னு. அது எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் போக முடியும், நீ சொல்லி நான் போக முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். பட் இப்போ ஷார்ட்ஸ் ட்ரௌசர்ஸ் எல்லாம் ஓகே, ஆனா அது வந்து போடாதீங்க போடுங்க அப்படின்னு சொல்றவங்கள தவிர்த்துடலாம். ஆனா அதை போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கம்ஃபர்டபுளா எப்படி சூஸ் பண்ணணும்ன்ற ஒரு நான் முக்கியமா சொல்லணும்னா, இதெல்லாம் நம்மள ஒரு மாதிரி கமெண்ட் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே மனசுக்குள்ள போடணும்னு ஆசை தான். வீட்டுல யாராவது அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க, உண்மை அதுதான். சரி, இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ஷார்ட்ஸ்லாம் எங்க நீங்க ட்ரை பண்ணலாம்னா, யூனோ ஸ்பிளாஷ்னு இருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்பிளாஷ்ல கிடைக்காது. UAE கோல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஸ்பிளாஷ்ல எல்லாத்துக்குமே உங்களுக்கு டெனிம் ஷார்ட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்க இருக்கிறதே உங்கள்ட்ட காஸ்ட்லியஸ்ட், நான் அப்படியே இதை வாங்கியே ஆகணும்ட்டு என்னோட சேவிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கினேன் அப்படின்னா ஏதாவது இருக்கா? நான் வாங்கினது மோஸ்ட்லி நான் ட்ரெஸ் வந்து காசு பார்த்தோம் இது பார்த்தோம், எனக்குலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் கடவுள் கொடுக்கலங்க. எனக்கு சைஸ் ஃபிட் ஆனாலே நான் வாங்குற மாதிரி தான் கடவுள் என்ன படைச்சிருக்காரு. ஸோ நான் போய் அங்கே போய் நான் சைஸை சைஸ் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், விலையெல்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு நான் வந்து ஃபர்ஸ்டே செலக்ட் பண்ணிடுவேன். என்னால் வந்து ஒரு நல்ல கடையில் போய் நல்ல செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அந்த கடைக்குள்ளே நான் போவேன். இல்லை என்னால் பிளாட்ஃபார்மில் கூட வாங்கி என்னால் வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஐ கேன் அட்ஜஸ்ட் மை லைஃப் ஸ்டைல். அதான் சொல்லுவாங்களே, சம்பளம் வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் நான் அப்படி இருப்பேன்டா, லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ரோடு கடையில் இட்லி சாப்பிட்ற டைப்னா. ஸோ அந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ நான் எங்கேயுமே எனக்கு என் மணி என் கையில் என்ன சேவிங்ஸ் இருக்கோ அதை பொறுத்து ஐ வில் சூஸ். அவ்வளோதான். சில சமயத்தில் அந்த மாதிரி நீங்கள் இப்போ கூட பார்த்து அந்த ட்ரெஸ்ஸை பத்திரமா வைக்கிற மாதிரி காஸ்ட்லியா இருக்கு. என்கிட்ட சாரீஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி பர்த்டேக்கு விற்கிற ஒரு ட்ரெஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. I think that is also very costly. அது வந்து 10,000 நினைக்கிறேன் அந்த ட்ரெஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே என்ன ரொம்ப காஸ்ட்லி. நான் வந்து எப்படி சொல்றது, நான் ப்ரைஸ் நானா போய் ஷாப் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பட்ஜெட்டே எப்படி இருக்கும்னா ஒரு 5,000 ஒரு 2 ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிதான் நான் பார்ப்பேன். ரொம்ப காஸ்ட்லினா ஏதாவது ஃபங்க்ஷன்னா தான் அந்த மாதிரி நான் போவேன். ஸோ இல்லை எனக்கு இப்போ ஏதாவது ஷூட் வருது, அந்த ஷூட்டுக்கு வந்து எனக்கு ஏற்கனவே ஸ்பான்சர்ஸ் கிடைக்குதுன்னா அதை நான் வந்து வாங்குற டைப் இருக்கே தவிர மற்றபடி நான் செலவு பண்ண மாட்டேன். பட் எனக்கு வர கிஃப்ட்லாம் வந்து காஸ்ட்லியாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு சாரினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த காம்பினேஷன், இது வந்து ஆக்சுவலி ஒரு காப்பர் சல்ஃபேட் ப்ளூன்னு சொல்லுவாங்க. நம்ம கெமிஸ்ட்ரி லேப்லலாம் ஒரு காப்பர் சல்ஃபேட் சால்ட் போப்போம்ல. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ரீல் போட்டிருப்பேன். அதுவும் ஒரு தக் லைஃப் பாட்டு தான், அந்த முத்துமழை சாங். ஸோ அதுல என்னைய கேட்டதை விட இந்த சாரி நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டதுதான். ஆக்சுவலா இந்த சாரி மட்டும் ஏன் நான் ரொம்ப மெமரபிளா எடுத்து வச்சிருக்கேன்னா, இது வந்து ஒரு பொட்டிக்ல இருந்து வாங்கினேன். இட்ஸ் லைக் யூனிவர்சல் பெட்ஸ் ஹெவன் ஒரு பொட்டிக். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சாரி எல்லாம் சேல் பண்றாங்கல்ல, இதுல இருந்து வர ப்ராஃபிட்ல அவங்க வந்து ரோட்ல இருக்கிற நாய்க்கெல்லாம் ஃபீட் பண்றாங்க. ஹர் நேம் இஸ் மைத்லி. ஸோ நான் என்ன சொன்னேன், நான் வந்து மந்த்லி என்னோட பட்ஜெட்லேருந்து அவங்க கிட்டேருந்து ஒரு 3-4 சாரியாவது வாங்கிடுவேன். வாங்கிட்டு ஐ வில் கிவ் ஃப்ரீ ரீல் கொலாபரேஷன் ஃபார் ஹர். நான் காசே வாங்க மாட்டேன். ஏன்னா என்னை பார்த்து யாரெல்லாம் சாரி வாங்குறாங்களோ அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து அந்த நாய் சாப்பாடுக்கு போகும்ல. ஸோ அதுக்காக. ஸோ அதனால நீங்கள் ரிவீலே பண்ணலையே ஒரு ப்ரொமோஷனுக்கு எவ்வளோ பேமெண்ட் வாங்குவீங்கன்ட்டு. அரௌண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு சொன்னேன்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது டெனிம் ஸ்கர்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சைஸ்க்கு எங்கெல்லாம் கிடைக்குதோ நான் வாங்கி வச்சிருவேன். ஐ லவ் டெனிம் ஸ்கர்ட்ஸ். என்கிட்ட வந்து வீக்லி ஒன்ஸாவது நான் வெளியில் போகும்போது டெனிம் ஸ்கர்ட்ஸ் போட்டுருவேன். மேலே வந்து ஒரு கூலான ஒரு டிஷர்ட்ஸோ இல்லை வந்து க்ராப் டாப்ஸோ நான் போட்டுடுவேன். இதெல்லாம் வந்து த்ரிஃப்ட் ஸ்டோரில் வாங்கினதான். பார்த்தா அப்படியா இருக்கு, நல்லா இருக்கு பாருங்க. என்ன பிராண்ட்லாம் பாருங்க. இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த டோரா மூவில நயன்தாரா ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, இன்னர் ஒன்று போட்டு மேலே ஒன்று, அதனால என்னோட இதில் ரீக்ரியேட் பண்ணேன். ஸோ அது இது. ஸோ உங்களுக்கு உள்ள வந்து எனக்கே தெரியாது இது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு. இன்னி வரைக்கும் என்னோட சைஸ் பியாண்டில் ஏதாவது வீக்லி ஒரு 5 ஆர்டராவது இந்த ட்ரெஸ்ல வந்துடும். இது வந்து டோரா மூவில நயன்தாரா போட்டுப்பாங்க. அதை நான் ஜார்ஜெட்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து உள்ள இன்னர் வந்துடும், இது மேல வந்து கோட் மாடல் வந்துடும். நான் கீழே போட்டோ கொடுக்குறேன், உங்களுக்கு புரியும். ஸோ இது ஒன்று. இது வந்து இந்த மெட்டீரியல் பாருங்க, இது ஜார்ஜெட் தான். நீங்க எவ்வளோ தோச்சாலும் ஃபேட் அவுட் ஆகாது, ஷ்ரிங்க்கும் ஆகாது. அதே மாதிரி குண்டா இருக்கவங்க போட்டாலும் ஃப்ளோயியா இருக்கும், வெயிட்டே தெரியாது. ஸோ கொஞ்சம் ஸ்லிம்மாவும் காட்டும். இதுல நிறைய கலர்ஸ் லான்ச் பண்ணேன், அதனால இது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். நெக்ஸ்ட் நீங்க கேட்ட மாதிரி இட்ஸ் அ டெனிம் ட்ரவுசர். இதுலயே கார்கோ டைப் ஆஃப் ட்ரவுசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அது கிடைச்சது. எந்த ஒரு பொண்ணு
நான் திருச்சி பொண்ணு. திருச்சி பொண்ணு, பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சி தான். நீங்க விக்ரம் கேட்டீங்கன்னா என்னோட மேட்ரிமோனியில என்ன பார்த்துட்டு எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்ததே திருச்சியில இப்படி ஒரு மாடர்ன் பொண்ணா அப்படின்னு தான் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. எனக்கே இப்ப கேட்கணும்னு தோணுச்சு. இப்ப என்னன்னா நார்மலாவே சின்ன வயசுலயே இப்ப சில சென்னையிலயோ இல்ல ஓரளவுக்கு அவங்க ஃபேமிலிலயோ இல்ல சொந்தக்காரங்க சுத்தி இருக்கவங்களா மாடர்னா இருக்காங்கன்னா ட்ரௌசர் போட்டுக்கோ, ட்ரௌசர் கால போட்டு விட்டுருவாங்க, ட்ரௌசர் போட்டுக்கோன்னு விட்டுருவாங்க. ஆனா இப்போ சில ஊர்கள்ல இருக்கட்டும் நம்மளோட சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்து இருக்காரங்க எப்படி யோசிப்பாங்க, சின்ன வயசுல இருந்து பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நீங்க ட்ரௌசர் போட்டு நான் மாட்டுக்கு ஜாலியா போவேன்றீங்களா? அந்த டைப் தான், ரெஸ்ட்ரிக்ஷன் தான். அப்பெல்லாம் ஜீன்ஸ் போட்டா பின்னாடி இறக்கி போடு அது போடுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு அப்பையில இருந்து ஒரு ஃபெமினின் ஒரு கேரக்டரே கிடையாது. நான் வந்து எங்க வீட்டுல நல்லா லாங் ஹேர் வச்சிருப்பாங்க. நான்லாம் வேலைக்கு போனேன்னா அந்த ஹேரை கட் பண்ணிட்டேன். எங்க அம்மா ஒரு நாள் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. இவ்வளவு லாங் ஹேர் இருந்துச்சு, இவ்வளவு தூரம் இருந்துச்சு பின்னாடி. ஆமா, பின்னாடி ஃபுல்லா அந்த பேக் வரைக்கும் கவர் ஆகும். நான் போய் கட் பண்ணி விட்டுட்டேன். சோ நான் வந்து அடக்கொடுக்கமா இல்ல, ஆனா ஹேர் மட்டும் நீளமா பின்னி போட்டிருந்தா எப்படி இருக்கும்? செட் ஆகல, நல்லாவே இருக்காது. அதனால பார்த்தேன். எனக்கு நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாதிரிலாம் நடக்க மாட்டேன். அப்படியே இப்படிதான் ஒரு மாதிரிதான் நடப்பேன். அந்த மாதிரி டைப் தான். யாரும் சொல்லவில்லை, இவங்க தான் சும்மா சொல்லி வச்சிருக்காங்க பொண்ணு எப்படி தலையை கொஞ்சிக்கிட்டே நடக்கணும். கொஞ்சம் கூட இந்த எப்படி சொல்றது, கொஞ்சம் இந்த ஒரு ஃபெமினைன் வாக்லாம் இருக்காது. நான் அப்படி ஒரு அடியால் மாதிரி தான் நடப்பேன். சில பேர் இந்த பாடினாலன்னு கேக்குறாங்க, நீங்க ஒல்லியானாலும் நான் அப்படிதாங்க நடந்துட்டு இருப்பேன். என்னோட நடையே அப்படிதான். சோ என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஒரு சாரி கட்டினாலோ இல்ல வந்து ஒரு ஜடை லாங்கா போட்டு போயிட்டு நான் இப்படி நடந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அட்லீஸ்ட் இந்த ட்ரௌசர் பேண்ட் போடும்போது அது தெரியாது, ஒரு மேன்லியா போயிடும். அதனால எனக்கு இது என்னமோ தெரியல, எனக்கு அப்பையில இருந்து கம்ஃபர்டபுள் வந்து ஷார்ட்ஸ், ஜீன்ஸ், இந்த ஷார்ட் ஸ்கர்ட்ஸ் இதுதான். எங்க அம்மா அப்படி போய் இந்த மாதிரி சுடிதார எடுன்னா நான் இங்க வந்து இதான் எடுத்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி டைப் தான். ஓகே, பட் ஆனா அவ்வளவு நீட்டு முடியெல்லாம் கட் பண்றதுக்கு பெரிய மனசு வேணும்ல. எனக்கு பிடிக்கலங்க. எங்க அம்மா தான், ஐயோ அதுக்கு ஏன் கேக்குறீங்க, அதுக்கு சாதம் வடிச்சு கஞ்சி எடுத்து சீயக்காய் போட்டு அந்த வயசுல காலேஜ் படிக்கும் போதுல எனக்கு தலையை தேய்ச்சலாம். என்னென்ன ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இது சாதம் வடிப்பாங்க இதுக்குன்னு வீக்லி ஒன்ஸ், அந்த கஞ்சி எடுத்து வச்சு அதுல சீயக்காவை கலந்து தலையில தேய்ச்சி நல்லா அலசி விடுவாங்க. நான்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க சுதந்திரமா இருக்கேன். நீங்க வேற. எங்க அம்மா தான் இந்த ட்ரெஸ் போடாத அந்த ட்ரெஸ் போடாது, அம்மாக்களே சொல்ற விஷயம் தான். ஏன்னா நான் இருந்த இடமும் அப்படி திருச்சி. நான் இந்த ஜீன்ஸ் போட்டு போனாலே திருச்சியில அப்ப நான் இருந்த காலத்துல 90s கிட்னா, அப்ப நான் இருந்த காலத்துல எல்லாம் இந்த பேண்ட் ஷர்ட் போனாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னடா இது இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது. அந்த அப்பதான் அந்த பூன் ஆயிட்டு இருந்த சமயம். இப்போ உங்களுக்கு இன்னர்ஸ் சூஸ் பண்றதுக்கு நீங்க வந்து டிப்ஸ் கொடுக்க முடியுமா? ஏன்னா இப்போ பிரேசியர் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் விமன்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னா அது வந்து இருந்தாலும் இப்போ வந்து நிறைய அதை பத்தி ஓப்பன் அப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ யாருக்கும் தெரியாம அதை போய் வாங்குறது இல்லாம இன்னைக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி அண்ட் வந்து ரொம்ப டைட்டா அப்படிலாம் இல்லாம எவ்வளவு கம்ஃபர்டபுளா சூஸ் பண்ணணும்ன்ற ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. பட் ஃபார் பிளஸ் சைஸ் விமன் பர்டிகுலர்லி இன்னர்ஸ் ரிலேட்டடா நீங்க வந்து அவேர்னஸ் கொடுக்க முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் பிளஸ் சைஸ்க்கு வந்து நீங்க டோன்ட் கோ ஃபார் அண்டர் வயர்னு நான் சொல்லுவேன். வயர்டு இதுக்கெல்லாம் போகாதீங்கன்னா நீங்களே வந்து இந்த இடத்துல சைட் ஃபேட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த அண்டர் வயர் வந்து ரொம்ப புஷ் பண்ணி உங்களுக்கு மார்க்கிங்ஸ் விழ ஆரம்பிச்சு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் வந்து டிஷர்ட்ஸ் ப்ரான் இருக்குல்ல அது போங்க, இல்லைனா லைட் பேடட் ப்ராஸ் போனாலே கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் இந்த இன்னர் வியரில் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, அவங்க கரெக்டான சைஸ் தான் எடுப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு அட்ஜஸ்டிங் ஹூக் இருக்கும்ல அதை லிஃப்ட் அப் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அது சாகியாக இருக்கிறதுக்கு முக்காசி காரணம். இதை டைட் பண்ணி இதை லிஃப்ட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரா சைஸில் மட்டும் நீங்கள் ஒரு இது டைட்டராகவும் போகக்கூடாது, ஒரு இது லூஸராகவும் எடுக்கக்கூடாது. கரெக்டாக உங்கள் சைஸ் எப்படி மெஷர் பண்ணணும்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே எப்படி உங்களோட இன்னர் சைஸ் மெஷர் பண்ணணுன்ற ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன ஏ கப்பா பி கப்பா சி கப்பா என்னது எல்லாமே இப்போ காலத்தில் ஓப்பனாகவே இருக்குது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போல்லாம் நிறைய ப்ளஸ் சைஸுக்குன்னே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷையவேன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சைட் சப்போர்ட் ப்ரான் வந்திருக்கு. சைடில் இருக்க ஃப்ளஷ் கூட வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ப்ளங் ப்ரான் ஒன்று வந்திருக்கு. ஸோ இட் வில் கிவ் அ ஃபுல் ரவுண்ட். அப்புறம் என்சர்க்கிள்டு ப்ரான் ஒன்று வந்திருக்கு. தோஸ் ஆர் ஃபீலிங் சாகி ஈவன் ஆஃப்டர் த சைல்டு பர்த். ஸோ அதை லிஃப்ட் அப் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே இருக்கும். நான் இதுக்காகனே ஒரு லாங் வீடியோ என்னோட யூடியூப்லேயே போட்டிருக்கேன், எப்படி வந்து ப்ளஸ் சைஸ் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி இல்லை சாகியாக இருக்கவங்க எப்படி செலக்ட் பண்ணணும்னு. ஸோ வேணா போய் அதை பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, பின்னாடி நாட் கட்டுற டைப். இப்படின்னா இது ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி நாட் கட்டுற மாதிரி வரும். ஃப்ரண்ட்ல இருந்து பின்னாடியா? அந்த ஹாஸ்ரி டைப் சொல்லுவாங்கல்ல. ஓகே, இங்க இப்படி இங்க பாருங்க இப்படி. ஓ ஓகே, சைலண்டா அடிச்சிட்டீங்க. உண்மைதான் போல அது சிரிக்கிறாரு. இது ரொம்ப இப்போ ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு. அதுவும் இந்த எல்லோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், லைம் எல்லோ. இட்ஸ் a very sweet thing. இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், the ஆலியா கட். எஸ்,
இந்த ஆலியா கட் ட்ரெஸ் அது இந்த ரெயின்போ ஷேட்ஸ் பாருங்களேன், இந்த பிங்க் எல்லோ ப்ளூ ரொம்ப அழகா இருக்குல்ல. நம்ம பொண்ணுங்களுக்கு பிடிச்ச எல்லா கலரும் இதுலயே இருக்கு பாருங்க. இப்போ நமக்கு பீரியட்ஸ் டைம்லயுமே வந்து ரொம்ப பேண்டீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குல்ல. சோ அது எப்படி நீங்க இப்போ ஒரு அந்த டைம்க்கு ஏத்த மாதிரி நமக்கு ஏதாவது பர்టిక్యులர்லி சூஸ் பண்ணணுமா இல்ல அது எப்படி? இல்ல நான் காட்டனே உங்களுக்கு எல்லாத்துக்குமே போதும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்க ரொம்ப கிஞ்சியா சொல்லுவாங்க ஸ்டிஞ்சியா இருக்காதீங்க. ஒரு 5 தமிழ்ல சுத்த தமிழ்ல சொல்றா 5 ஜட்டில வச்சு ஓட்டாதீங்க. ஒரு பேண்டீஸ்னா ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி இல்லாம எப்பவுமே டபுளா வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹைஜீன்காக. இப்போ நான் மார்னிங் வந்து இப்போ குளிச்சுட்டு ஒரு பேண்டீஸ் போடுறேன்னா திருப்பியும் ஈவினிங் வந்து திருப்பியும் வாஷ் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு புது பேண்டீஸ் போட்டு படுங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக அது நல்லது. இதே மாதிரி நீங்கள் வந்து எங்கேயாச்சும் வெளியில் ட்ரிப் போகிறீங்கன்னாலுமே ஒரு எப்போதுமே ஒன் செட், இப்போ ஒரு 5 நாள் ட்ரிப் போகிறீங்கன்னா டேக் 10 பேண்டீஸ். ஸோ எவ்வளோ ஹைஜீனாக வைக்கணும். அதே மாதிரி ஒரு 3 monthsலாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டுட்டு வேற செட் வாங்கிக்கோங்க. எதுக்கோ செலவு பண்ணுறீங்க. பேண்டீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹைஜீனிக்காக இருக்கணும்னா உங்களுக்கே தெரியும் அந்த இடம் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அந்த சமயத்துலேயே மாற்றி வேறு பேண்டீஸ் மாற்றிடுங்க. இது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வரலாம், இச்சிங் ப்ராப்ளம் வரலாம். இப்போ எவ்வளவோ சொல்லுவாங்க வெஜினல் கிளீனிங் இருக்குது, நீங்கள் வந்து சோப்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டியும் நம்ம யூஸ் பண்ணுற பேட்ஸு நம்ம யூஸ் பண்ணுற பேண்டீஸுமே இட்ஸ் பிளேயிங் அ இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அது மாதிரி அதாவது சில பேர் பேண்டி லைனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆல்சோ குட் சாய்ஸ். இப்போ நிறைய பேருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். இப்போ அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 5 days முன்னாடியே ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அவங்களாம் பேண்டி லைனர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஆகும்னா இப்போ அந்த பேண்டி லைனர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் த்ரோ பண்ணிக்கலாம். இதே உங்கள் பேண்டீஸில் வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் படும்போது அது என்ன ஆகும்னா தெர் இஸ் ஆப்ஷன் ஃபார் வைரஸ் இது மாதிரி. அப்போ என்ன ஆகும்னா அதோடய நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும்போது இட் வில் அஃபெக்ட் யுவர் வெஜினல் ஏரியா. உங்களுக்கு இச்சிங் சென்சேஷன் இருக்கும், பர்னிங் சென்சேஷன் வரலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே எங்கே பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணால் கூட யூஸ் த ட்ரை வைப்ஸ். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் அங்கே உங்களுக்கு ஹெல்த் பாஸ்ட் இல்லைனா கூட உங்கள் டிஷ்யூஸ் வச்சாது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. பேண்டீஸை 3 months ஒன்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. அதுதான் என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஒரு 5-6 மட்டும் வச்சுக்காதீங்க, ஒரு 12-10 வச்சுக்கோங்க. அதுதான். இதெல்லாம் நான் லைஃப்ல பண்ணாம இருந்து நிறைய விஷயம் நான் சேஞ்ச் பண்ணி லேர்ன் பண்ணியிருப்பேன். அதை தான் நான் சொல்றேன். தட்ஸ் சோ நைஸ். அதே மாதிரி பேட் இதுலயுமே வந்து இப்போ நிறைய ஆமா நான் டாம்பான்ஸும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், பேட்ஸ். எனக்கு கம்ஃபர்டபுள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டாம்பான்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது பேட்ஸை தாண்டியும். பட் ஆனால் லாங் டேன்னு வந்துருச்சுன்னா ஸ்டில் ஐ எம் பிலீவிங் பேட்ஸ் தான். ஸோ அந்த பேட்ஸே கொஞ்சம் ஆர்கானிக் பேட்ஸாக நான் போய்க்கிறேன். ஸோ ரொம்ப அந்த பிளாஸ்டிக் ரொம்ப இல்லாத பேட்ஸாக ஐ எம் சூஸிங். சூப்பர். ஸோ ஐ திங்க் ஓவராலாக உங்கள் கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் சைஸ் விமனுக்காகவே பர்டிகுலர்லி நீங்கள் கொடுத்த அவேர்னஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Darling Retail. Kitchen appliances up to 60% offer. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.